இரவு வணக்கம். நான் சொல்லும் கதை சிறியோர்கள், பெரியோர்கள், அறிஞர்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளலாம். இது நான் சொல்லும் ஒரு கதை, சுருக்கமான ஒரு கதை. ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குது. சொல்லி வருகிறேன். அதாவது, ஆட்டாந்தோட்டம் 68ஆம் தேதி முள்ளுமலை மேலே ஏறி 37,000 பட்டினம், காக்காப்பட்டினம், தலையேரிப்பட்டினம், அடியில்லா குடம் கொண்டு ஏரியில்லா குளத்துக்கு தண்ணிக்கு போகும் பொழுது ஏரியில் இருக்கிற ஏரிக்கு வேர் இல்லாமல், ஏரியில் இருக்கிற அருகம்பில்லுக்கு வேர் இல்லாமல், மேய வந்த மானுக்கு வாய் இல்லாமல், அதையை ஒருவன் அம்புனால் போட்டு அம்புக்குள் இருக்கும் குட்டியை எடுத்து அதையை உரித்து அந்த தோலை 31,000 குதிரைக்கு சீனி கட்டி மிச்சத்தோலை தன் இரவாட்டிலே கட்டும் பொழுது தலையில்லாத கருணாய் வந்து அதை இழக்க, அதை கண்டு அவன் பயந்து அதுக்கு வரக்கூடிய பண்டிதகாரர் என்னவென்றால், தலையில்லா கருணாய் வந்து அதை இழக்க, அதை கண்டு அவன் பயந்து ராத்திரி பிறந்த கெட்டுகோடாளி பண்டிகைக்காரை கூட்டிகிட்டு வந்து அம்மி பிச்சு, அருகாமனை பிச்சு, குந்தாடி பழம், குசுமாத்திர பழம், வாழைத்தண்டை 2 வெட்டி மின்பின்தான் வாட்டி புறங்கையில் ஊற்றி மென்கையில் நக்கினால் இந்த நான் சொல்லும் கதையெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.